சப்கோ தன்யவாத். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஹிந்தி கற்றுக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயந்தான். அதற்கு ஆர்வமும் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் போதும், எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நம்ம சீக்கிரமாக கற்றுக்கிடலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கியா. கியா என்றால் என்ன என்ற அர்த்தம். கியா கியா என்றால் என்ன? கேள்விகளை கேட்பதற்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் இது. இதை வைத்து இன்றைக்கு இந்தியில் கேள்விகளை எப்படி கேட்பது என்று தெரிந்து கொள்ளலாம். ஆப். ஆப் என்றால் மரியாதையாக பெரியவர்களை நீங்கள் என்று அழைப்போம் அல்லவா? அதை தான் ஹிந்தியில் ஆப் ஆப் நீங்கள் என்று அழைக்கலாம். ஆப்கோ உங்களுக்கு, ஆப்கோ உங்களுக்கு. இதை வைத்து நம்ம கேள்விகளை எப்படி கேட்பது என்று நாம் தெரிந்து கொள்வோம். ஆப்கோ கியா சாயே, உங்களுக்கு என்ன வேண்டும்? ஒரு கடைக்கு போனால் நம்மளை பார்த்து கேட்பாங்கள்ல, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களே, அதுதான் ஹிந்தியில் ஆப்கோ கியா சாயே, உங்களுக்கு என்ன வேண்டும், ஆப்கோ கியா சாயே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆப்கா நாம் கியா ஹை, உங்கள் பெயர் என்ன? ஆப்கா நாம் கியா ஹை, உங்கள் பெயர் என்ன? நம்மளை பார்த்த உடனே உங்கள் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்கள்ல, அதுதான் ஹிந்தியில் ஆப்கா நாம் கியா ஹை, உங்கள் பெயர் என்ன என்று கேட்கலாம். ஆப்கோ கியா ஹோ கயா, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஆப்கோ கியா ஹோ கயா, உங்களுக்கு என்ன ஆச்சு? யாராவது சோகமாகவோ கவலையாகவோ இருந்தால் நம்ம உடனே கேட்போம்ல, உங்களுக்கு என்ன ஆச்சு? அதுதான் ஹிந்தியில் ஆப்கோ கியா ஹோ கயா, உங்களுக்கு என்ன ஆச்சு என்று கேட்கலாம். ஆப் கியா கர்த்தே ஹே, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஆப் கியா கர்த்தே ஹே, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? யாராவது என்ன வேலைக்கு செய்கிறாங்க இல்லை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம்ல, அதுதான் ஆப் கியா கர்த்தே ஹே, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கலாம். ஆப் கியா பढ़ते हैं, நீங்கள் என்ன படிக்கிறீர்கள்? ஆப் கியா பढ़ते हैं, நீங்கள் என்ன படிக்கிறீர்கள்? யாராவது என்ன படிக்கிறாங்க, எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, என்ன புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம்ல, அதுதான் ஹிந்தியில் ஆப் கியா பढ़ते हैं, நீங்கள் என்ன படிக்கிறீர்கள் என்று கேட்கலாம். ஆப்கோ வஹா கியா காம் ஹை, உங்களுக்கு அங்கே என்ன வேலை? ஒருத்தங்க திடீர்னு அவசரமாக அங்கே போகணும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ உங்களுக்கு அங்கே என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறோம்ல தமிழில், அதுதான் ஹிந்தியில் ஆப்கோ வஹா கியா காம் ஹை, உங்களுக்கு அங்கே என்ன வேலை என்று கேட்கலாம். ஆப் கியா காத்தே ஹை, நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள்? ஆப் கியா காத்தே ஹை, நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள்? அதாவது இட்லியா தோசையா சப்பாத்தியான்னு சொல்லி நம்ம கேட்போம்ல, அதே தான் ஹிந்தியில் ஆப் கியா காத்தே ஹை, நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்கலாம். ஆப் கியா தேக்தே ஹை, நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? ஆப் கியா தேக்தே ஹை, நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? யாராவது ஆச்சரியமாக அந்த பக்கம் ஏதாவது பார்த்துட்டு இருந்தால் உடனே நம்ம கேட்கணும், அங்கே என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அதுதான் ஹிந்தியில் ஆப் கியா தேக்தே ஹை, நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள் என்று சொல்லி கேட்கலாம். ஆப் கியா போல்தே ஹை, நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? ஆப் கியா போல்தே ஹை, நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? ஒரு சில நேரம் நம்ம தமிழில் கேட்போம்ல, நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல, நீங்கள் இப்போ என்ன சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அதே தான் நம்ம ஹிந்தியில் ஆப் கியா போல்தே ஹை, நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்று கேட்கலாம். ஆப் கியா கர்னா ஹை, நீங்கள் என்ன செய்யணும்? ஆப் கியா கர்னா ஹை, நீங்கள் என்ன செய்யணும்? ஏதாவது செய்யணும்னு சொல்லி வரும்போது நீங்கள் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம்ல, அதுதான் ஹிந்தியில் ஆப் கியா கர்னா ஹை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த கியா வைத்து இன்னும் இதை போல் நம்ம அநேக வார்த்தைகளை உருவாக்கி நம்ம பழகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் புதிய முறைகளோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தன்யவாத்.